அடிக்கலத்தை நான் காலையில இருந்து எம்பிட்டு தர கத்திட்டு கிடக்கேன். கொஞ்சமாவது காதுல வாங்கறாள பாரு. பெட்ல இழுத்து போட்டு எப்படி உறங்கிட்டு கிடக்கானே. ஏடி பூமாரி எந்திரடி. பொட்ட பிள்ளை இப்படி தூங்கி கிடந்தா வீடு எங்கயாச்சும் விலகுமா? ஏடி பூமாரி எந்திரடி. இப்ப விளக்க மாட்ட கொண்டாந்து சாத்து போறேன் பாரு. ஐயோ கடவுளே, தூக்கமா வருதே. நம்மள தூங்க விடாம இம்சை பண்றாங்களே. ஏடி என்ன முழுவத்து கிடக்க எந்திரடின்னு சொல்லல. ஏமா இப்படி படுத்துற? ராத்திரியில கொசு தலை ஒரு பக்கம், காத்து வராம கசகசன்னு வர கடந்தது. வியாக்காட வர தாங்க முடியல. காலையிலவே கொஞ்சம் குளு குளுன்னு காத்து அடிச்சுது. அப்படியே கண்ணாசுனே. அது உனக்கு பொறுக்கலையா? பள்ளிக்கூடம் இருக்கும்போது எங்களை போட்டு பாடா படுத்துறன்னு பார்த்தா இந்த லீவ்ல இருக்கும்போது கூட எங்களை எந்திரிச்சு சொல்லி பாடா படுத்துறியே. உனக்கு இது நியாயமாமா? காலையில பக்கமா டைலாக் பேசிட்டு கிடந்த பல்லெல்லாம் உடச்சு போட மாட்டீங்க. எந்திரிச்சு போய் பல்ல வலிக்கிட்டு வா. போ. பூஸ்ட் இல்ல புண்ணாக்கு இல்ல. முத போய் பல்ல வலிக்கிட்டு வா. அப்பதான் போட்டு தருவோம் பாத்தீங்க. பொட்ட பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்குறதே. போ. காலையில எந்திரிச்சு எல்லாரும் கூட மாதிரி ஏதாவது வேலை செய்யணும். கொஞ்சம் என்ன கிடக்கா பாரு இவளுக்கு. காலையில உன் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டியா? இந்த காலங்கத்துல ஒரு மெலடி சாங் போட்டு புத்தம் புது காலை பொன்னிற மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி மங்களகரமா எழுப்பினா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு பூமாரின்னு வேறு பேத்துக்கிட்டு. ஓஹோ அப்படியே தங்கதி. மேடத்துக்கு காலையில பாட்டு போட்டு ஆர்த்தி எடுத்து அப்புறமா தான் எழுப்பணுமா? இது கூட நல்லதே இருக்கு. ஆசை தம்பி. ஏடே போடி போய் முதல்ல பல்ல அழைக்கிறப்பா. ஆமா உன்னை என்னையே குறைச்சல. இந்த பக்கத்துல பண்ணி மாதிரி ஒருத்த படுத்து உறங்கிட்டு இருக்கானே, அவனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுதா? உன் வாயில ஒரு வார்த்தை அவனை பத்தி வந்துட்டாலும் அப்படியே வாயில இருக்கிற முத்தெல்லாம் உதிர்ந்துட்டாலும். ஏடி அவன் சின்ன பிள்ளைடி. ஆமா சின்ன பிள்ளை தென்னை கில்லன்னுட்டு போடா கடுப்பேத்திக்கிட்டு. ராத்திரில தூக்க விடாம இது வேற ஒரு பக்கம் காலத்துக்கு மூஞ்சிலேயே போட்டுட்டு கிடக்கு. கட்டில சைஸ் வர சின்னதா கிடக்கு. இதுல படுத்து உறங்கிறதுக்கே ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டிலாவது பெருசா வாங்கி போடலாம்ல. காசு யாரு உங்க ஆயா கொடுப்பாளா? இது வாங்கிறதுக்கு காசு இல்லாம கிடந்துச்சு. வெறும் தரையில பிள்ளைகளை வச்சு எப்படி படுப்பேன்னு சொல்லிட்டு வசந்தி வீட்டுல கிடந்ததுன்னு சொல்லிட்டு உன கொண்டாந்து போட்டு விட்டான். சரி போன போது நம்ம கிட்ட இப்போதைக்கு பொருள் வாங்க போறதுக்கு பணம் இல்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு உங்க அப்பா தான் அமைதி விட்டுட்டாரு. இல்லன்னா அந்த மனுஷன் அப்படியே கொண்டு போய் அவங்க வீட்டுல போட்டு வந்திருப்பாரு. கட்டில சின்னதா இருக்கு பெருசா இருக்குன்னு எது இருக்கிறத வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமா இல்லாம காலையில வெட்டி பண்ணி பேசிட்டு கிடக்குது. போட்டி நிறைய வேலை கிடக்கு பாத்துக்க. சும்மா உட்காந்துட்டு கத்திட்டு கிடக்க முடியாது என்னால. போய் பல்ல மழை விளக்கிட்டு அப்பா அந்த கிச்சன்ல பூஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். போய் பல்ல விளக்கிட்டு எடுத்து போட்டு குடி. போறேன் போய் தொலைறேன். இந்த பூமாரி நீங்க எல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? ஒரு நாள் என்னை பத்தி நீங்க எல்லாம் பெருமைப்படுறீங்க. பெருமைப்படுறதோ எருமை மேய்க்கிறதோ அப்புறம் இருக்கட்டும். போ முதல்ல. நம்மள வெட்டத்திலே குறியா இருக்காங்கயா. ச்சே, முதல்ல படிச்சு முடிச்சு ஒரு வேலை வெட்டிக்கு போய் சேரணும். அப்புறம் இருக்கு இவங்களுக்குலாம். மனசுல என்ன சின்ன குழந்தை நினைப்பு. பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொறுப்பு இல்லாம கிடக்கா. இவளா நாளைக்கு பெருசா வளர்ந்து கட்டி கொடுத்து போற இடத்துல எங்க மான மரியாதை எடுக்காம இருந்தா சரி. தூங்கும்போது என் பிள்ளை எம்பிட்டு அழகா இருக்கா. இவன் எதிர்த்தாதான் ஒரே சேட்டையா படுதான். வச்சு சமாளிக்க முடியல. இவ தூங்கும்போது எல்லா வேலையும் செஞ்சாதான் உண்டு. இந்த பூமாரி என்னடா ஈத்து சொல்லி போடுறான். இந்த தம்பி பண்ண எழுப்பி விடுன்னு. இவன் எந்திரிச்சானா ஒரு வேலை நம்மளுக்கு செய்ய விட மாட்டானே. அதுக்கோசரம் தானே இவனை தூங்க விடுறதே. ஆனா இவளுக்கு அதெல்லாம் புரியாது. ஏன்னா இவளை மட்டும் தானே கொடுமைப்படுத்துற மாதிரியா இவனை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வரையில பேசுறா. இவன் எந்திரிச்சானா நம்மள ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். அதுக்கோசரம் தானே தூங்கட்டும்னு அமைதியா கிடக்கு. ஏமா வெறும் பூஸ்ட் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இது தொட்டுக்க பட்டர் பிஸ்கட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சிருக்க வேண்டியதானே. கேட்டி இப்பதான் போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பல்ல வலிக்கி விட்டா? அட ஆமாம்மா சத்தியமா பல்ல வலிக்கிட்டு தான் வரேன். வேணும்னா உனக்கு நம்பிக்கை இல்லைனா என் பல்ல பாரு. பாத்தியா என் பல்ல எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு. பல்ல வலிக்கிட்டு தான் வந்தேன். இப்ப நம்புறியா? எம்மா இப்போது போதும் வாயை மூடிட்டி. பார்க்க எனக்கே பயமா கிடக்கு. மாட்டு பல்ல மாதிரி எந்த தம்பியா இருக்குடா சாமி. பல்ல விளக்குனியோ இல்ல தண்ணியில வாயை கொப்பளிச்சிட்டு வந்தியோ யாரு கண்டா? இந்த பாரு நீ உன் பல்ல சுத்தமா வச்சுட்டானியா உனக்கு நல்லது. உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது. பாரு இவனுக்கு வந்த வாழ்வை அம்மாவும் மகனும் அடிச்சுக்காத கூட இங்க எவ்வளவு பெரிய போர் நடந்து கிடக்கு. இவன் பாடு செவையன்னு போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு. இவனோட ஒரு அக்கப்போரா இருக்கு. கேட்டி சீக்கிரம் அந்த பூஸ்ட் குடிச்சுட்டு வடைக்கு மாவு ஊற வச்சிருக்க பாத்துக்க. நம்ம வீட்டுல மிக்ஸி வேலை செய்யல. பக்கத்துல வசந்தி வீட்டு கொண்டு போய் அவட்ட சொல்லி வடைக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டி. ஏடா நான் மாவு அரைச்சிட்டு வந்தமா? அதுக்கு ஏன்டி இப்படி வாயை பழக்கிற? நம்ம வீட்டுல மிக்ஸி வேலை செய்யல பாத்துக்க. சட்னி அரைச்சிட்டே கிடைக்கல. பாதியில் நின்று போச்சு. நான் என்ன பண்றது சொல்லு? வடைக்கு ஊற வச்சது அப்புறம் வீணா போயிடும்ல. அதை வசந்தி வீட்டுல போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். என்ன திடீர்னு காலையில வடலாம்? ஊர்றது ஒரு ரகு மாமா வராருடி. நேற்றே போன் போட்டு சொன்னார் பாத்துக்க. அவர் கூப்பிட்டு கிடச்சிருந்தேன். அப்ப காலையில பஸ் ஸ்டாண்ட் கிளம்பி போயிருக்காரு. ஐயோ ரகு மாமாவா? அப்ப ரோசி பாப்பாவும் கூட வருமா? அவர் மட்டும் தான் வராரு. ஏதோ வேலையை வராரு பாத்துக்க. ரோசி பாப்பா அதனால வரல. இன்னொரு தடவை வரும்போது கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ சரி அவர் வரத்துக்குள்ள தட்டு புடின்னு டிஃபன் ரெடி பண்ணணும்டி. அதனால பேசுறதுக்கு நேரம் கிடையாது பாத்துக்க. நான் சொன்ன வேலையை முதல்ல செஞ்சு முடி. சீக்கிரம் குடிச்சிட்டு அந்த மாவு அரைச்சி அந்த போ வெயி போ. நான் போய் அடுப்பு பற்ற வச்சு இட்லி செய்ய ஆரம்பிக்கிறேன். சாம்பாரும் ஒரு பக்கம் வைக்கணும். சரியா? சரி. எப்படி தூங்குறான் பாரு. இவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? இந்த சுடு கருக்கு பூஸ்ட் அப்படியே கொண்டு போய் இவன் மூஞ்சில ஊற்றி விட்டுருவோமா? வேணாம் போனா போது. தம்பியை பொண்ணுட்டானே அதனால அமைதியாக விட்டுருவோம். இல்லாட்டி அப்புறம் அம்மா கிட்ட நாம தான் அடி வாங்கணும்.
இவனுக்கு வேற ஏதாவது பெருசா ஆப்பு வைப்போம். கேட்டி மறி குழந்தை என்ன இப்படி ஆஸ்பத்திரி மூடி இருக்கு? தெரியலீங்க, இன்னைக்கு தான் வரைச்சிட்டு இருந்தாங்க. சரியா போச்சு. இவ்வளவு காலையில வந்தா மூடாம என்ன செய்வாங்க? கேட்டி நான் தான் அப்பயும் சொன்னல 10 மணிக்கு மேல போலாம்ட்டு. எங்கேயாச்சும் பேச்சு கேட்டியா? இப்ப நான் பாரு ஒரு ஈ காக்காவோட இல்ல, கதவுல அடைச்சு கிடக்கு. சும்மா இருங்க, வெயில் நேரம் ஆயிப்படும், அப்புறமாட்டிக்கு எப்படி வர்றது? அது நம்ம காலையில வர சொல்லியிருக்காங்க குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்காக தான் கிளம்பி வந்தது. கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஆளாவது இருப்பாங்க. ஆஸ்பத்திரியில மூடிட்டு எங்கன்னு போக மாட்டாங்க, உள்ளதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா கேட்டி டெஸ்ட் எடுக்க நீ சாப்பிடாம வந்த சரி ஓகே. என்ன ஏன்டி சாப்பிட வைக்காம குடியா? அந்த வவுறு வர பசிக்குது பத்துக்க. காலையில இருந்து ஒரு காப்பியாச்சும் குடிப்பேன். ஆனா இன்னைக்கு அதை கூட குடிக்கூடாம கையோட ஈத்து வந்துட்டேன். கிளம்புன்னு இந்த குழந்தைக்கு நான் மட்டுமா அம்மா? நீங்களும் தானே அப்பா? அப்ப நான் மட்டும் சாப்பிடாம இருந்து எல்லா டெஸ்டும் எடுக்கணும். ஆனா நீங்க வவுறு ஃபுல்லா சாப்பிட்டு வந்து என்ன வெறுப்பேத்துவீங்களா? அதனாலதான் இனிமே எப்பெல்லாம் சாப்பிடாம டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாவளோ அப்பெல்லாம் நீங்களும் சாப்பிடாம என் கூட வரீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் என் வயிற்றுலயே ஒரு குட்டி தொப்பை உண்டாச்சு. நீ மட்டும் சாப்பிடாம இருந்து அது தொப்பையை கரைஞ்சி நான் உள்ளே போயிடும் போயில இருக்கு. ஒல்லியா இருந்தா நல்லது தானே? நீ ஏற்கனவே ஒல்லியே ஒட்டை குச்சி மாதிரி கிடைக்கிய. உனக்கு ஈக்குவலா நானே இருந்தேன்னா அப்புறம் நல்லா இருக்காது. நான் கொஞ்சம் மாதிரி தடிமனா இருந்தாத்தியா பாக்கிறதுக்கு நல்ல பொருத்தமா இருக்கும். என்ன பொருத்தமோ வருத்தமோ பேசாம அமைதி இருங்க. உள்ள போய் யாராச்சும் இருக்காங்களான்னு பாருங்க. குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுங்க. அவங்க ஒரு குளுக்கோஸ் பவுடர் கொடுப்பாங்க, அதை வாங்கி தண்ணியில குடிக்கணுமா. அதுக்கப்புறமா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்களாம். நான் இங்கனே இருக்கேன், நீங்க போய் பாத்துட்டு வாங்க. ஏடி வெயில் எப்படி அடிக்குது? வெளியே உட்காந்து கிடக்க. அங்கன பாரு உள்ள இருக்கு கிடக்கு பாரு. வா உள்ள வந்து இரு, நான் போய் விசாரிக்கிறேன். சரி வாங்க போவோம். ஏடி நாம தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாக்குறோம்ல, அப்புறம் எதுக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டி வந்திருக்குவோ? இங்கிட்ட அங்கிட்ட அலையணுமா? ஏதாச்சும் ஒரு இடமா பார்க்கணும் பார்த்துக்க. 1000 இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்க்க கூடாது. அது குழந்தைக்கும் உனக்கு நல்லது இல்லை. ஐயோ நம்ம பிரைவேட்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கறோம், இருந்தாலும் கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணனும். அத்தை நாளைக்கு சொன்னாவல கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணாத்தியா குழந்தை பிறக்கும்போது சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நீங்க பிரைவேட்ல பார்த்தாலும் கவர்மெண்ட்ல கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணணுமா பாத்துக்கிடுங்க. அது மட்டும் இல்ல மாசம் மாசம் செக்கப்புக்கு வரணும். இது சும்மா ஒரு மந்த்லி செக்கப் தானே, அப்போதே வந்து கவர்மெண்ட்ல இருந்து பணம் வருமா. அது மட்டும் இல்ல மாசமா இருக்கும்போது 2 கூட தருவாங்களாம். அதுல சத்து பவுடர், பேச்சு மையம், டவல் அதெல்லாம் இருக்குமா பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் ஓசில வரது வேண்டாம்னு சொல்ல முடியும். மாசத்துக்கு ஒரு தடவை வந்து போறதில்ல, அப்படி என்ன ஆயிடு போகுது? நல்ல பேச கத்துக்கிட்டு. சரி வா உள்ள வந்து அந்த சேர்ல உட்காரு, நான் போய் விசாரிக்கிறேன். மறிக்குழந்தை எங்க சேர் காலியா இருக்கு பாருங்க, வந்து உட்காரு. வரேங்க. ஆஸ்பத்திரியா அலையிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடும் போல இருக்கே. இல்லை சுபினே, பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்க அந்த போனை வச்சுக்கிட்டு படுத்துட்டு நடந்து பாரு. அப்படி அந்த போன்ல என்னதான் கிடக்குன்னு தெரியல. கொஞ்சமாவது புக் எடுத்து வச்சு படிக்கலாம்லடா. ஹலோ மம்மி, சும்மா பேசி என்ன டம்மி ஆக்கிறதுலே இருக்க. உன் பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளையா, வெளியே போய் வெயில விளையாடாம வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ கேம் ஆடி கிடக்கே. அதை நினைச்சு சந்தோஷப்படு. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. பரீட்சையில மார்க் வந்துட்டு வராம இருக்கட்டும், அப்படி இருக்கும் உனக்கு. அட போ மம்மி, உன் பையெல்லாம் படிக்காமலே பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகும் பாத்துக்க. அப்படியேப்பட்ட பிள்ளையை பெத்து வச்சுட்டு பெருமை படுறது விட்டு இப்படி போய்மிட்டு கிடைக்கிய. போ உள்ள போய் சோறு குழம்பு ஆக்குற வேலையை பாரு. சும்மா வந்து என்ன ஏதாவது குறை சொல்லிட்டே கிடக்காத. இருக்குடி, உனக்கு மொத்தமா சேர்த்து வச்சு மொத்தமா இருக்குது. பரீட்சையில மட்டும் நீ பாஸ் ஆகாம இரு, அப்படி இருக்கும் உனக்கு. கவர்மெண்ட் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் போட்டு விடுது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அதுக்கு கவலைப்படணும்? இது கூட தெரியல இந்த மம்மிக்கு. அடே வாக்கன பூமாரி ஜெர்மா மாடு கதவை திறந்து போட்டுட்டு காலை பப்பரப்ப நீட்டிட்டு எப்படி படுத்து கிடக்காம பாரு. ஆள் வந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட எந்திரிச்சு உட்காம பார்த்துட்டு கிடக்கான் பன்னி மாடு. எல்லாம் ஏன் நேரம் இவன் மூஞ்சில எல்லாம் முழிக்க முடிச்சு. ஹாய் பூவே. அதனடா பூவு உடம்புல இருக்கிற நோவு அப்படின்னு சொல்லிட்டு கிடக்க. ஒழுங்கா பூமாரின்னு பேர் சொல்லி கூப்பிடு. ஏமா இது சாட் கட்டுமா அப்படிதான் கூப்பிடுவாங்க. மூச்சு முகையை பாரு, மூளை மட்டும் தலையா. என்ன பூமாரி கையில என்னமா பாத்திரம்? அத வீட்டுல மிக்ஸி ஓடலையா, அதான் அம்மா வடக்கி மாவு அரைச்சிட்டு வர சொல்லி உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. நீங்க அரைச்சி குடிப்பீங்களா? அப்படியா, சரி குடு. உளுத்தம் பருப்பா கடலை பருப்பா? உளுத்தம் பருப்பாத்த. சரி ஒரு 10 நிமிஷம் இருக்கண்ணே, நான் போய் மாவு அரைச்சி எடுத்துன்னு வரேன். சரி அத்தா. என்ன பூவி வீட்டுல காலங்கத்துல வடக்கெல்லாம் மாவு அரைச்சிட்டு வர சொல்லியிருக்காவோ, என்ன விசேஷம்? அடே முள்ள மட்டும் தலையா, இப்பதானே வசந்தி எடுத்து சொல்லிட்டு போனாங்க. ஒழுங்கா என் பேர் சொல்லி கூப்பிடு. அது என்ன பூவு நோவுன்னு சொல்லிட்டு இருக்க? அது நான் செல்லமா கூப்பிட்டேன். சரி விடு, உனக்கு பிடிக்கல இன்னும் கூப்பிட மாட்டேன். ஆமா சரி சொல்லு, என்ன விசேஷம்? காலையில வடலாம் வீட்டுல செய்யறாங்க போல. எங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்க. ஊர்ல இருந்து எங்க ரகு மாமா வராவல. அத காலையில எங்க அம்மா இட்லி வடை தோசை சட்னி சாம்பார்னு விதவிதமா செய்யறாங்க. அடேங்கப்பா பெரிய விருந்து தான் போலியா. அப்ப உங்க வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு நான் வரலாம்ல? விருந்து வைக்கணுமா உனக்கு? வா நீ திங்கிற சோத்துல மருந்து வச்சு உன்னை சாவடிக்கிறேன். ஒயிட் இஸ் கொலரி இந்த வரப்புல மாமா கிட்ட இப்படி பேசக்கூடாது பாத்துக்க. மாமனா அது யாரு? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா மறுபடியும் பேச கத்துக்க, இல்லாட்டி உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். எங்க அம்மா சும்மா அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் பாத்துக்க. அந்த ஆண்டவனே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், அசராம உட்காந்துருப்பேன். அப்படி இருக்கீங்களா எங்க அம்மாக்கெல்லாம் நான் பயப்படுவேன்.
நீ அதான் பூமாரி, நான் அவளை தானே கூப்பிட்டேன். தள்ளு. வெறும் வாய்வியா. மாவு வடைக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். உப்பு போடாம அரைச்சி வச்சிருக்கேன். அம்மாவை பார்த்து போட்டுக்க சொல்லு, சரியா? சரியத்த. என்ன பிள்ளை, எங்களுக்கு எங்க வடை? வடை வேணா போய் கடையில் வாங்கி சாப்பிடு. வாயை பத்தி அவளுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் நான் ஓட்ட கேட்க போறேன். ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட வாய் அடிச்சுட்டு கிடக்க. ஒழுங்கா புக் எடுத்து வச்சு படிக்கிற வேலையை பாரு. சும்மா இன்னுமா அந்த போன நோண்டிட்டு கிடக்காது சொல்லிவிட்டேன். அப்புறம் போன எடுத்து எங்கேயாச்சும் மறைச்சு வச்சு விடுவேன். ஐயோ எம்மா, எனக்கு தெரியுமா, நீ போய் உள்ள போய் உன் வேலையை பாரு. போனா பாக்குறேன் பாக்குறேன், பரிச்சையில பாக்குறேன். பாரு பாரு, நாங்கெல்லாம் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிச்சியை முறுக்கும்ல. நாங்கெல்லாம் யாரு? சூனா போன சுபினாக்கும். கவி எங்க பத்தியா குலஞ்சமணி, உனக்கு வேணுமா? வேணும் வேணும். ஆசை தோசை அப்பள வடை செத போட்டேன். உனக்கெல்லாம் தர முடியாது. நேற்றுக்கு அப்பா வாங்கின சாக்லேட்டை நீ மட்டும் அமுக்கல. இப்ப நான் உனக்கு தர முடியாது. போ போ போ. இப்போ என்ன பண்ணுவ? கூட முடியாதுப்பா. ஐயோ இந்த கவலை வாயே அழு ஆரம்பிச்சாலே. கிட்ட வாயை போடல. தரேன் தரேன், சரி அழுவாத, வாயை மூடு. ஜப்பா இலிப்பா பாரு. இந்தா பூமாரி, கவினே. ஐ ரகு மாமா. என்ன கண்ணு பூமாரி, கவினே, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பாப்பா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? பாப்பாவை கூட்டி வந்திருக்கோம்ல. ராணி, இது வரங்க. பாப்பாவை கூட்டிட்டு வரலாம் பார்த்தேன். வெயில் அதிகமா இருக்குல்ல. மாமா ஒரு சின்ன வேலையா வந்தனா உடனே கிளம்பிடுவேன். அதை பாப்பா வெயில் கூட்டிட்டு அலைய வேண்டாம்னு அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த முறை வரும்போது கூட்டிட்டு வர, சரியா? சரிங்க மாமா. பாப்பா தம்பி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கும் பா. இந்த தண்ணி குடி. சொந்த வீட்டுல இருந்தவங்க இப்போ வாடகை வீட்டுல இருக்கீங்க. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ரகு, இப்போ எதுக்கு தேவையில்லாத பேச்சலாம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நல்லதா இருக்கோம். எம்பிட்டு மாமா வாடகை? 6000 ரூபாய், தண்ணிக்கு ஒரு 200 ரூபாய் வருது. கரண்ட் பில்லை நாமளே கட்டிக்கிற மாதிரி தான். வீடும் நல்லாத்தே இருக்கு. ஆனாலும் 6000 ரூபாய் வாடகையா கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? முன்ன மாதிரியா இப்பெல்லாம் வாடகை கூட வீடு கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் சரிதான். சரி பரகு, போய் கை கால் முகல கழுவிட்டு வா. டிஃபன் எடுத்து வைக்கிற, சாப்பிடுவீங்க. சரிக்கா. வா ரகு, ரூம் அந்த பக்கம் இருக்கு பாரு. பிள்ளைங்களா நீங்களே சாப்பிட்டீங்களா? இல்ல மாமா, அம்மா சாப்பாடே போட மாட்டேங்குது. ஏட்டி, நான் சாப்பாடு போடாம தான் நீ நல்லா வளர்ந்து நெடு நெடுன்னு மறந்து கிடக்கியோ? என்னமோ நான் சாப்பாடு போடாம பட்னியா கடந்த மாதிரி பேசுதா பாரு. ஏம்மா இப்ப பசிக்கிட்டு சாப்பாடு போடுன்னு கேட்டதுக்கு நீ தானே சொன்ன. ரகு மாமா வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னே, அதுதான் சொன்னேன். ஏன்க்கா பிள்ளைகளை சாப்பிட சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரகு. இப்பதான் எந்திரிச்சு காப்பியெல்லாம் குடிச்சிட்டு சத்த நேரம் தான் ஆகுது. அவ சும்மா தமாசுக்கு சொல்றா பாத்திக்க. நீ வந்து கறி கழுவி எல்லாம் சேர்ந்தாப்புல சாப்பிடுவோம். கேட்டி, நான் உனக்கு சாப்பாடே போறது இல்லையா? சும்மாமா கொழுப்புட்டி. வா, குழம்பு தட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கி. மாமா கை கழுவிட்டு வந்துருவாரு. அதுக்குள்ளார எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிமா. குலாப் ஜாமுன் குடு. சாப்பிடறதுல உனக்கு குலாப் ஜாமுன் எதுக்கு? அதெல்லாம் இப்போதைக்கு ஒண்ணும் வேண்டாம். முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறமாடி இது சாப்பிடுவேன். பதம் முடியாது குடு. முடியாது. இப்போ என்ன பண்ணுவேன்? முதல்ல சோறு திங்கு, அப்புறமாட்டிக்கு இதை திம்ப. இதை சாப்பிட்டு அப்புறமாட்டிக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டேன். சாப்பாரு பூமாரி போடா முள்ள மாதிரி. சும்மா என்னை பார்த்து பூமாரின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னோட வயசுல 10 வருஷம் பெரிய பார்த்துக்கேன். ஒழுங்கு மாதிரி அக்கான்னு சொல்லு. அடி வாங்க இல்லாட்டி போய் சொக்கா. என்னது போடியா சொக்காவா? இப்படிலாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்குறது? அந்த பக்கத்து வீட்டு குமுதா தானே? அவ கூட சேர்ந்த வச்சுதான் நீ அவள மாதிரி கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்க. இரு, உன்னை அம்மாட்ட சொல்லுதே. சேர்க்க சரியில்லை. சேர்க்க கூடாதவங்கள சேர்ந்துட்டாலும் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க. இரு, உன்னை முதல்ல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்க சொல்லுதேன். அப்போதே உனக்கு பெண்டு கிளடும். மூஞ்ச பாரு மூஷிலி. போடா சுண்டலி. சுண்டக்கா சைஸ்ல இருந்துகிட்டு என்ன கிண்டல் பண்ற? உனக்கு இருக்கு இரு. மூஞ்சி எருமை மாது பிசாசு.